Hi friends, welcome to Taste Bud Sophie's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேன் மிட்டாய். இன்னொரு 90's ஸ்பெஷல் ஸ்வீட். நம்ம ஆல்ரெடி கம்மர் கட் ஜுஜ்பில பார்த்திருக்கோம். இன்னைக்கு தேன் மிட்டாய் வீட்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வேண்டிய பொருள் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான். ஒரு கப் வந்து பச்சரிசி, அப்புறம் 1/4 கப் வந்து உளுந்து. இந்த ரேஷியோல எடுத்தீங்கன்னா தேன் மிட்டாய் பெர்ஃபெக்ட்டா வரும். ரொம்ப ஈஸியா நல்லா வந்து ரவுண்டா, நல்ல உப்பி, டேஸ்டியா, கிரன்ச்சியாவும் இருக்கும். அதே நேரத்துல நல்ல ஊறி வரும் அதுல. அப்பதான் உளுந்தும் பச்சரிசி ரெண்டுமே சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா அதை வாஷ் பண்ணி அப்புறமா நம்ம ஊற வைக்கலாம். இது ஒரு 4 மணி நேரம் டு 5 மணி நேரம் மினிமம் ஊறணும். நல்ல 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறின பிறகு நம்ம தண்ணி வடிகட்டிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா திக்கா பேஸ்டா அரைச்சிக்கலாம். ஆனா ஃபைன் பேஸ்டா இருக்கணும். இது நல்லா எடுத்தா நம்ம வந்து ஒரு உருண்டை ஸ்லைட்டா ரவுண்ட் மாதிரி பால் மாதிரி பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு திக்கா நம்ம அரைச்சிக்கணும். அப்பதான் நம்ம எடுத்து எண்ணெயில விடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம பக்கத்துல வச்சுக்கலாம். இப்போ முதல்ல அதுக்கு வேண்டிய சுகர் சிரப் எடுத்துக்கலாம். இங்க நான் வந்து 1.5 கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்க 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் சர்க்கரை எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம பாகு எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குலாப் ஜாமுனுக்கு எப்படி பாகு எடுப்போம் அதே அளவுக்கு பாகு, சக்கரை பாகு வந்தா போதும். நீங்க ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி இல்லைன்னா கூட கிட்டத்தட்ட கொஞ்சம் வந்தா கூட போதும். இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து திக்கான பாகு இருக்கணும் அவசியம் இல்லை. நிறைய திக்கா ஆயிடுச்சுன்னா அது வந்து தேன் மிட்டாய் வந்து அந்த இதுல ஊறவே ஊறாது. அதனால கொஞ்சம் லைட்டா தான் இருக்கணும். அப்பதான் வந்து போட்ட உடனே 10 நிமிஷத்துல நல்லா ஊறிடும். இப்போ நம்ம வந்து தேன் மிட்டாய்க்கு வந்து கொஞ்சமா கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ கேசரி கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ட்ரெடிஷ்னலாக ஒரு பிங்க், ரெட்டிஷ் பிங்க் கலர் இருக்கு, அது வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கலர் வந்து ஈவனா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க. அந்த பேட்டர் வந்து அதே அளவுக்கு வந்து மாவு வந்து திக்கா இருந்தால் தான் வரும். இது வந்து நீங்க எப்போ சுடுறீங்களோ அப்போ வந்து ஒரே ஒரு பிஞ்ச் வந்து சோடியம் பைகார்பனேட் ஆட் பண்ண போறோம். குக்கிங் சோடா, ஆப்ப சோடா சொல்றோம் இல்லையா, அது வந்து ஒரு பிஞ்சுக்கு வந்து ஆட் பண்ணா போதும். அதிகமா ஆட் பண்ணீங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். நீங்க ஃப்ரை பண்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மட்டும்தான் ஆப்ப சோடாவோ சோடியம் பைகார்பனேட் ஆட் பண்ணணும். முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப உப்பி வந்துடும். ஸோ போட்ட உடனே நம்ம வந்து எண்ணெய் சூடான உடனே அதில் குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி பால் பண்ணி விட்டுடலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் டு ஹை ஹீட்டில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் போட்ட உடனே அது உப்பி நல்லா வரும். நீங்கள் எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டுட்டிங்கன்னா உள்ளே செட்டில் ஆகிடும், மாவு வேகாது. இது வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3 நிமிஷம் டு 4 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நீங்கள் பாகில் போட்டோடனே அது கரையாமல் இருக்கும். இதை நம்ம செஞ்சு ஏர்டைட் பாக்ஸில் வச்சுட்டோம்னா குழந்தைங்க வர போக 2 நாளில் சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு 3-4 நிமிஷம் இது ஃப்ரை பண்ண அப்புறமா இதை எடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணி நேராக நம்ம பாகுலேயே விட்டுடலாம். சக்கரை பாகு முக்கியமாக வந்து நல்லா வெதுவெதுன்னு இருக்கணும். கொஞ்சம் வெதுவிட கொஞ்சம் சூடாக இருந்தால் கூட ஓகே தான். இருந்தால் தான் பாகு நல்லா உள்ளே இறங்கும், இல்லைன்னா பாகு வந்து இறங்காது. ஸோ அதனால் ஒரு ஆறி போச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தேன் மிட்டாய் நேராக ஃப்ரை பண்ணதை உள்ளே போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் டு 15 நிமிஷம் நல்லா ஊற விடலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அதை எடுத்துட்டு நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு பாகெல்லாம் ட்ரெயின் பண்ணி நம்ம காத்தோட்டமா ஒரு 1/2 மணி நேரம் வெளியில வச்சிடலாம். அப்புறமா தான் ஸ்டோர் பண்ணணும். பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா ஈஸியா தேன் மிட்டாய் வீட்லயே செய்யலாம். ஓபன் பண்ணோடனே தேன் மாதிரி எப்படி உள்ள இருக்கிற பாகெல்லாம் வருது பாத்தீங்களா. சில பேருக்கு அது சர்க்கரையில போட்டா பிடிக்கும். ஸோ அதனால சர்க்கரையிலையோ இல்லைன்னா நம்ம ட்ரை கோகோனட் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். அடுத்து இன்னொரு எக்ஸைட்டிங் ரெசிபியில் உங்களை சீக்கிரமாக பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.